மற்றபடி காம்புக்கு உதைக்கிறது பூ தள்ளுறது. மாடு உதச்சுன்னா 2 நாள் பார்த்து கூட டெஸ்ட் பண்ணி அப்புறம் கூட சொல்லிக்கலாம். காம்பில் பால் இல்லைன்னா கண்ணு போட்டு உடனே காம்பு 4 காம்பு ஈத்து பார்த்துட்டு கண்ணு விட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். அதை பூ தள்ளுதுன்னா அப்படியே போட்டா பிடிச்சி நம்ம செல்லுக்கு அனுப்பி போட்டு ஏற்றிக்கலாம். இதுக்கு கேரண்டி, முழு கேரண்டி 3க்கும். பால் தீனி கொடுக்குற அளவுக்கு பால் ஒரு இடத்துல ஏறும் இறங்கும். ஒரு மாட்டுக்கு 1 லிட்டர் பாலுக்கு 400 கிராம் தீவனாலும் 400 கிராம். இப்போ இந்த மாடு 8 லிட்டர் வருதுன்னா அது மாதிரி 8 நாள் அது மாதிரி ஒரு 3 கிலோ தீவனம். அந்த மாடு 8 லிட்டர் காலையில் வருதுன்னா 3 கிலோ தீவனம் தவிடு அது கூட சேர்ந்து போட்டால் தான் அந்த பால் வரும். 1 கிலோ தீவனம் போட்டால் அந்த மாடு 5 to 6 லிட்டர் தான். அண்ணா வணக்கம்ண்ணே. அண்ணா வணக்கம். தமிழர் அனைவருக்கும் வணக்கங்கண்ணா. அண்ணா நம்ம பண்ணை எங்கே அமைஞ்சிருக்கு அதை பற்றி சொல்லிடுங்களேன். ஆனால் நம்ம பண்ணை வந்து சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம். தலைவாசல் பக்கத்தில் நாவக்குறிச்சி கிராமம். நாவக்குறிச்சி அம்மன் கல்யாண மண்டபத்துக்கிட்டே நம்ம இடம்னா ரோட்டோரத்திலே. தலைவாசல் இருந்து பஸ் வசதியும் இருக்குது. பைக்கில் காரில் வந்தாலும் லொக்கேஷன் அனுப்பி போட்டால் நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். வாரம் 30 to 35 மாடுகள் வருதுன்னா மாடு அதிகமாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளி சனி வரலாம். மற்ற நாள் 10-15 மாடு கம்மியில் இருக்கும். 1-2 மாடு வாங்கணும். மற்ற நாளில் வரலாம். அதிகமாக மாடு எடுக்கணும், அதிகமாக மாட்டை பார்க்கணும், செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளி சனி வந்துட்டால் உறுதியாக எடுத்துக்கலாம். சரிண்ணா, நம்ம பட்ஜெட் என்ன பட்ஜெட்? ஆனால் நம்ம பட்ஜெட் 55 ரூபாயிலேருந்து இந்த வாரம் 80 ரூபாய்க்கு உள்ளே இருக்குது. சரிண்ணா, ஒவ்வொரு மாடை பார்க்கலாம் இருக்கிற மாடு. நான் முதல்ல நம்ம பார்க்குற போகிற மாடு ஒரு மொட்டை பிரிடான சிந்தாமணி பிரிடுன்னு சொல்லுவாங்கன்னா மொட்டையில் மோடி டைப்பான மாடு. 6 பல்லு 2 கண்ணு, நல்லா ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்குதுன்னா பேசப்படி நல்லா இருக்குது. குணமனம் நல்லா இருக்குது. நல்லா தாரை மடி தாரை காம்பு நல்லா ரோஸ் காம்பு. ஒரு காம்பு இடைவெளியில் நல்லா இருக்குது. தலைச்சனிக்கு ஒரு 15 லிட்டர் கறந்த மாடு. இந்த கண்ணுக்கு ஒரு 15 லிட்டர் வரும். நம்ம கஸ்டமருக்கு அந்த 15 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம். 2 பக்கமும் சின்ன பெருள் இருக்குது. மாட்டில் பாருங்கள் நடுமுது சுழி, நெத்தியில் ஒரு சுழி. குணமனம் நல்லா இருக்கும். லேடி ஜென்ட்ஸ் யார் வேணால் பிடிச்சிக்கலாம், கறந்துக்கலாம். மிஷினுக்கு நல்லா இருக்கும், கைக்கு நல்லா இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி பெட்டராக. சரிண்ணா, இதுக்கு நம்ம சொல்கிற விலை? ஆனால் இதுக்கு நம்ம சொல்கிற விலை 79 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து கஸ்டமர் நேரில் வந்து கேட்கும்போது அனுசரித்து பண்ணிக்கலாம். கண்ணு போடுறதுக்கு எவ்வளோ நாள் இருக்குது? கண்ணு போட இன்னும் ஒரு 10 நாள் to 13 நாள் டைம் எடுத்துக்கணும். வண்டியில் ஏற்றி இறக்கும்போது ஒரு நாள் முன்ன பண்ண போட்டுருங்க. ஆனால் 2 செவலையில் நல்லா பெருங்குட்டான்னு கேட்டீங்கன்னா நல்லா வெள்ளை கொம்பில், 2மே வெள்ளை கொம்பில். இது பல்லு பட்டிருக்காது. இது வந்து 4 பல்லாக இருக்குமா. 2மே நல்ல மடிக்கால. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பண்ணைக்கு வாங்கிட்டு போனாலும் 2மே பெஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சுழி சுத்தம் 2மே நடுமுதுவே. குணமான கொச்சு சோப்பம் எது இல்லைன்னா பேசப்படி நல்லாயிருக்கும். 2மே ஒரு 5 நாள் டைம் எடுத்துக்கும். நல்லா 2 ஜோடியில் வாங்குறவங்களுக்கு முன்ன பண்ண நம்ம அனுசரித்து கொடுக்கலாம். ஆனால் இது வந்து 69 ரூபா விலை சொல்கிறோம்னா இது 67 ரூபா விலை சொல்கிறோம். முன்ன பண்ண அனுசரித்து 2 1.35 வந்தால் கொடுக்கலாம். அதுலேயும் அனுசரித்து முன்ன பண்ணலாம். ஆனால் நம்மள்ட்ட இருக்குது நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியான கிடையாதுன்னு சொன்னால் இது சிவாஜி ஹச்சப்னு சொல்லுவாங்க. சுழி சுத்த மாட்டில் நல்ல ரிங்கு கும்பல் நல்ல நண்டு கொடுக்கு மாதிரி நல்ல பியூர் ஜாதினா ஜெர்சியில் பியூர் ஜாதி. இது வந்து தலைச்சனுக்கு இன்னும் 20 நாள் டைம் இருக்குது. தலைச்சனுக்கு ஒரு 15 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம். நல்ல குணமானம் நீரோட்டம் பாருங்கள். பீஸை பிடிக்க நல்லா இருக்குது. இப்போ யார் வேணால் ஒரு குழந்தை கூட பீஸ் இதில் பழகிக்கலாம். இருக்கிறதுல டாப் குவாலிட்டியான்னு கிடையாது. அது நம்ம விலை சொல்கிற விலை 77 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம். நல்லா சுழி சுத்தம் நல்லா கிடையாது. அப்படியே வீட்டில் கட்டினா கூட லட்சணமாக அவ்வளோ முக லட்சணமாக நல்லா இருக்குது. அதாவது குழி நெத்தி குட்டை பார்வை குழி நெத்திமாங்க அது மாதிரி நல்லா இது. மாட்டு நல்லா நெய்ஸு நல்லா சுழி இருக்க வேண்டிய இடத்துல சுழி நல்லா செவுள் வெள்ளையில் காம்பளத்தோட மடிக்காலோட மாட்டில் உயரம் நீளப்பாலம் அகலம் எல்லாத்துலேயுமே அப்படி செஞ்ச மாதிரி நல்லா இருக்குண்ணா. இது மாதிரி மாடு டாப் குவாலிட்டி. நம்ம இது மாதிரி மாடு பண்ணைக்கு எடுத்துகிட்டு ரொம்ப பெட்டராக இருக்குன்னா தலைச்சனிக்கே ஒரு 5 லிட்டர் நம்ம ப்ளஸ் எதிர்பார்க்கலாம். 2 நேரம் 10 லிட்டர் கறக்கும் ஈஸியாக. இன்னும் 20 நாள் டைம் இருக்குது. மடியே இல்லை. இது 5 லிட்டர் சொல்கிறாங்கன்னா நினைக்க வேண்டாம். இன்னும் 20 நாள் டைம் இருக்குது. மடி பாதி மாடு பாதி அது உள்ள ரகமாக இது மாடு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிந்தில் கிராஸ் டைப் மண்ணா. மல்லா நல்லா மாட்டில் நல்லா ஹெவி சைஸான வெயிட் மண்ணா. எண்ணெய் ஊற்றின எண்ணெய் வழியாக நல்லா பேச பிடிக்க நல்லா இருக்குது. கும்பு ஆஸ் கும்பு 2வது கண்ணில் இருக்குது. 6 பல்லாந்து கடைப்பில் முளைப்பு இருக்குது. காம்பு நல்லா ரோஸ் காம்பு நல்லா காம்பு இடையில இருக்குது. இன்னும் 10 to 15 நாள் டைம் எடுத்துக்கணும் கண்ணு போட. ஒரு 17 லிட்டர் நம்ம கறவை சொல்லி கொடுக்கலாம். 8 7 5 லிட்டர் தலைசம் வந்து இந்த கண்ணுக்கு 2வது கண்ணுக்கு 17 18 வரும். நம்ம கஸ்டமருக்கு 5 16 சொல்லி கொடுக்கலாம். மாட்டில் நெய் கட்டான மாடு பேச பிடிக்க நல்லா இருக்கும். அதோட மாட்டு நல்லா ஒரு சின்ன மாடு தானே இருக்கும். நல்லா வெயிட் மாடு. எண்ணெய் ஊற்றின அந்த அளவுக்கு நல்லா வளர்த்து வச்சுருக்காங்க. கறவை ஈஸியாக அதிகம் தேவையில்லை. இந்த வெயில் மலைக்கு ஈக்குவல் பண்ணி ஒரு 5 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம். அதிகம் நம்ம கஸ்டமர் நம்ம சொல்கிறதோட 2 லிட்டர் பால் சேர்த்து வரணும். குறைச்சி வரக்கூடாது. அதனால் கம்மியாக தான் குறைச்சி சொல்லும். மாடு நல்லா வெயிட்டாக இருக்குது, ஹெவியாக இருக்குது. 20 லிட்டர் கூட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கலாம். 20 லிட்டர் கூட வரும். ஆனால் நம்ம 15 லிட்டர் பால் கறக்கணும்னா என்ன தீவனம் போடுறோம்? 15 லிட்டர் பால் கறக்கணும்னா தீவனம் வந்து ஒரு 2 to 3 கிலோ தீவனம், தவிடு, அதாவது கடல புண்ணாக்கு, அதுக்கப்புறம் மாவு பொருள் 10 நாள் போனால் இது மாதிரி போட்டு நல்ல நிழல் மாட்டுக்கு நல்ல பச்சை பால் இருந்ததுன்னா ஈஸியாக 5 லிட்டர் வரும். ஒவ்வொருத்தவங்க 1 கிலோ 1/2 கிலோ தான் நான் தீவனம் போடுறேன். பால் நீங்கள் சொன்ன பால் 5 லிட்டர் 5 லிட்டர் 6 லிட்டர் வருதுன்னு சொல்கிறாங்க. 1 கிலோ போட்டால் தீவனம் போட்டால் ஒரு மாட்டுக்கு 1 லிட்டர் பாலுக்கு 400 கிராம் தீவனம் ஆகும். 400 கிராம். இப்போ இந்த மாடு 8 லிட்டர் வருதுன்னா
அது மாதிரி 8 நாள் அது மாதிரி ஒரு 3 கிலோ தீவனம் அந்த மாடு 8 லிட்டர் காலையில் வருதுன்னா 3 கிலோ தீவனம் தவிடு அது கூட சேர்ந்து போட்டால் தான் அந்த பால் வரும். 1 கிலோ தீவனம் போட்டால் அந்த மாடு 5 to 6 லிட்டர் தான் தீவனம் கொடுக்குற அளவுக்கு பால் சேர்ந்து வரும். சரி, இது என்ன பட்ஜெட்டில் எடுக்கணும்? அண்ணா இது வந்து 81 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண குறைச்சி சொல்கிறோம், 80 ரூபாய்க்கு உள்ள பண்ணி. ஆனால் இது தலைச்சங்கன்னு சந்தன பிள்ளையில் நல்லா வெள்ளை கொம்பில் ஆசு கொம்பில் அமைச்சிருக்குது. இது பல்லுன்னு பார்க்க போனால் 4 பல்லுனா நல்ல குணமானம், மடிக்கால் நல்ல மடிக்கால், சுழி சுத்தம், மாட்டில் எதுவும் தவறு இல்லை. இன்னும் கண்ணு போட இன்னும் ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கணும். பேச பிடிக்க நல்லா இருக்கும். சந்தன பிள்ளை நம்ம வந்து தலைச்சங்கன்னு நம்ம 10 கண்ணுக்கு வச்சுக்கலாம். நல்லா ரெட்டை பையனை இன்னும் ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கும். நல்லா இருக்கும், பேச பிடிக்க நல்லா இருக்கும், மிஷினுக்கு நல்லா இருக்கும், கைக்கு நல்லா இருக்கும். ஒரு லேடி ஜென்ட்ஸ் யார் வேணா கறந்துக்கலாம், ஒன்றும் தொந்தரவுல நல்லா இருக்கும். இதுக்கு நம்ம சொல்கிற விலை வந்து 73 ரூபா விலை சொல்கிறோம்னா அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து குறைச்சி பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு செம்பூத்தில் ஒரு 4 பல்லு கிடையாது, நல்லா பெருங்கடியேறினா நல்லா சிந்தில் நல்லா ஒரு ஜாதியான கிடையாது. சுழி சுத்தம் மாட்டில் இருந்த பிள்ளை, சுழி பார்க்குறவங்க நெத்தியில் ஒரு சுழி, முதுகில் ஒரு சுழி, அழகான கிளி கும்பல் அமைஞ்சிருக்குது. குணமனம் நல்லா பிஸ்கட் கலரில் நல்ல குணமனம். மாட்டு நல்லா பெருமாடுனா எடுப்பான மாடு. அதே மாதிரி நல்லா மடிக்கல், நல்ல மடிக்கல். இன்னும் 15 நாள் டைம் எடுத்துவோம். ஈத்து மாடு மாதிரி நல்ல மடிக்கல் வரும். இதெல்லாம் தலைசங்கன்னு பார்க்கல, வச்ச காலை இடத்த எடுக்காது, யார் வேணால் கறந்துக்கலாம், பேசிக்கலாம். ஒரு 5 லிட்டர் கறக்கும். நம்ம வந்து தீனி கொடுக்குற அளவுக்கு பால் ஏறும் இறங்கும். ஒரு 12-13 லிட்டர் ஈஸியாக கிடைக்காது, நல்லா இருக்கணும். அதே மாதிரி குணமனம் பாருனா நல்லா இருக்குது. மாடு நல்லா ஈத்து மாடு மாதிரி நல்லா பெருமாடுனா எண்ணெய் ஊற்றினாலே மாடு பாருங்க, எண்ணெய் நெஞ்சு முட்டு மாடு இருக்குன்னா சின்ன மாடு இல்லை. நம்ம எவ்வளோ தடவை ஒரு வச்ச காலை எடுக்க பாருங்க. இதுக்கு நம்ம சொல்கிற விலை 73 ரூபா விலை சொல்கிறோம்னா அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம். கண்ணு போடுறதுக்கு ஆனால் கண்ணு போட 15 நாள் டைம் எடுத்தோம்னா நல்லா தீனித்து கொடுத்து செல்வாக்க அமைஞ்சின்னா 5 லிட்டர் கறக்கும், 13 லிட்டர் கெடுக்காதுண்ணா. நம்மகிட்ட வாங்குற மாடுகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்? ஆனால் நம்மள்ட்ட வாங்குற மாடு தலைசங்கண்ணுக்கு வந்து காம்பு தப்பு வராது, மடி தப்பு வரும், எந்த பிரச்சனையும் இல்லை. அது தலைசங்க காம்பு தப்பு வராதுன்னா காம்புல பால் வராது இருக்காதுன்னா, ஏன்னா தலைசங்கு ஃபர்ஸ்ட்டுங்கன்னா அந்த தப்பு வராது. மடியிலும் எந்த பிரச்சனையும் வராது. தலைசங்கு நம்ம என்ன பண்ண நல்லா தீனி சாப்பிடுதா, மாட்டில் சுழி சுத்தெல்லாம் இருக்குதா பார்த்து வாங்கினா போதும்னா. ஈத்து மாட்டுக்கு காம்பு நல்லா இருக்கணும், உதைக்கக்கூடாது, பூத்தள்ளக்கூடாது. அதெல்லாம் ஈத்து மாட்டுக்கு நம்ம கேரண்டிக்கு வந்து 4 காம்புக்கு உதைக்கிறது பூ தள்ளுறதுக்கு. காம்புக்குன்னா கண்ணு போட்டனைக்கு நம்மள்ட்ட சொல்லி பண்ணோம். மாடு தீனி தப்பு திங்கலாம் இன்னைக்கு வாங்கிட்டு போகிறோம், 2 நாளில் தீனி தப்பு திங்கலாம் சொன்னால் ஏற்றுக்கலாம். 10 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு சொன்னால், ஏன்னா அவங்க போடுற தீனிகளை மாற்றாகி ஜீரண கோளாறாகி அது மாதிரி தொந்தரவு இருக்கும். நம்ம பக்கம் தவறு இருக்காது. அவங்க ஏதாவது தீனி தப்பு போட்டு மாவை போட்டு கெடுத்து போடுறாங்க. அதுக்கு 10 நாள் கழிச்சு அப்புறம் தீனி திங்கலாம். அப்புறம் 10 நாள் தீனி தின்னுட்டு மாதிரி தானே, அது அவங்க தவறு தானே. அதனால தீனி திங்கலாம் இன்னைக்கு வாங்கிட்டு போனால் 1 நாள் 2 நாள் சொன்னால் நம்ம ஏற்றுக்கலாம். நம்மளும் வாங்கிட்டு வர இடத்துல சொன்னால் அவங்க ஏற்றுவாங்க. 10 நாள் 5 நாள் தீனி திங்கன்னு சொன்னால் ஏற்றுக்க. மற்றபடி காம்புக்கு உதைக்கிறது பூத்துள்ளது. மாடு உதச்சுன்னா 2 நாள் பார்த்து கூட டெஸ்ட் பண்ணி அப்புறம் கூட சொல்லிக்கலாம். காம்பில் பால் இல்லைன்னா கண்ணு போட்டு உடனே காம்பு 4 காம்பு ஈத்து பார்த்துட்டு கண்ணு விட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். அதை பூத்தழுதுன்னா அப்படியே போட்டா பிடிச்சி நம்ம செல்லு கண்ணி போட்டு ஏற்றிக்கலாம். இதுக்கு கேரண்டி, முழு கேரண்டி 3க்கும். பால் தீனி கொடுக்குற அளவுக்கு பால் ஒரு இடத்துல ஏறும் இறங்கும். சாமியோட வரையும் மலத்தில் நல்லா கொடுக்குற மாடு கிடையாதுன்னு போட்டு 5 லிட்டர் பால் வந்து நல்லா அக்காதனால பட்டி பெரிய பாலாக போயிடும். மணிவண்ணன் வடக்கு மணிவண்ண மாடு வாங்கின வரைக்கும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் நல்லாவே இருக்கு. அவர் கைராசி நமக்கு அப்பயும் நல்லாவே இருக்கு. இங்க உங்களுக்கு ஓரளவு இங்க எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இங்க இருக்கிறது எல்லாத்தோட எனக்கு 1000 இடம் கம்மியாக தான் கொடுப்பாரு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு வெள்ளை கொம்புல பால் கொம்புல 4 பல்லு நல்லா நடுமுது சுழியோட நல்லா பைக்கால் நல்லா மடிக்கால் பீசப்படி நல்லா இருக்கும். தலைச்சங்கன்னு 10 கன்று நம்ம வச்சு பீசிக்கலாம். சல்ல மாடு கறவைத்திறன் வந்து தலைச்சனுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஒரு 12-15 மினிட் சொல்லியே கொடுக்கணும். எதனால் நம்ம சொல்கிறோமோ அந்த அளவுக்கு மடிக்கால் தாய் வைக்கூடிய அந்த அளவுக்கு இருக்குதுண்ணா. அதே மாதிரி மடி பின்மடி இருக்கு, புறமடி இருக்குண்ணா. இதுக்கு நம்ம சொல்கிற வேலை 69 ரூபா வேலை சொல்கிறோம்னா அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம். ஆனால் ஈத்து மாடு தான் நினைக்கிறேன். ஆனால் தலைச்சங்கண்ணா நல்லா மடிக்கால் காம்பொரசை சுழி சுத்த மாட்டில் தப்புல நல்லா வெள்ளை கொம்பில் தீனி தப்பு திங்க பிடிக்கி எல்லா விதத்துலையுமே நல்லா பெட்டராக இருக்குமா. இந்த மாட்டோட சிறப்புன்னு நம்ம என்ன, இந்த மாட்டோட சிறப்புனா நல்லா வெள்ளை கொம்பில் அமைஞ்சிருக்குது. மாடு ஈத்து மாடு மாதிரி பின்மடி இருக்குது, புறமடி இருக்குது, மடித்தார நல்லா மடி தர்றது. அதோட மட்டும் இல்லை தீனி தப்பு கோலம் பாரு உங்கள் மேலே சாப்பிடுறது நல்லா நீட்டாக இருக்குது. எந்த பிரச்சனை இல்லை. எங்கே போனால் அந்த மாடு உடம்பு காப்பாற்றிக்கும், வேற காப்பாற்றிக்கும், நல்லா கறவைத்திறன் வருமா. இதுக்கு நம்ம சொல்கிற வேலை 69 ரூபா சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். பண்ணைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். வீட்டு யூஸுக்கு பாலே எனக்கு கறக்க தெரியும். இதுதாங்க ஃபஸ்ட்டு மாடு வாங்க நினைக்கிறவங்க பெஸ்ட்டாக இருக்கும். காட்டில் ஓட்டிட்டு போய் மேய்ச்சி இது பண்ணு நினைக்கிறவங்களும் பெஸ்ட்டாக இருக்கும். வெயில் மலைக்கு நல்லா தாங்கணும். பிஸ்கட் கலரில் ஒரு நல்ல டைப். நம்மகிட்ட வர்ற மாடுகள் எல்லாமே செவலையிலே பிடிக்கிறீங்களா, என்ன காரணம்? ஆனால் செவலை மாடு வெயில் மலைக்கு கிளைமேட்டுக்கு அடிப்பிடிக்கு தாங்கணும்னா எந்த நோவு நொடியும் பிரச்சனை இல்லை. நம்ம ஊசி எதுவும் போட தேவையில்ல. அதோடு மட்டும் இல்லை, 1 லிட்டருக்கு கருப்பள்ளைக்கும் செவலைக்கும் வித்தியாசத்தை பார்த்தா 5 ரூபா வித்தியாசம் வரும்னா. 5 ரூபா அது கம்மியாக வரும், இது 5 ரூபா சேர்த்து வரும். அது நேரம் 10 லிட்டர் கறக்கிறது ஒன்று தான், இது நேரம் 7 லிட்டர் கறக்கிறது ஒன்று தான். அந்த அளவுக்கு டெஸ்ட்டும் வரும், வெயில் மலைக்கும் தாங்கும், நமக்கும் பெட்டராக இருக்கும். அதோட மட்டும் இல்லை, அது கருப்போல வந்து நல்லா பாதுகாப்பாக இருக்கணும். கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி அதுக்கு கம்மி, இதுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகம். அது வந்து பண்ணைக்கு ஃபேன் கேன் அது மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் சொகுசாக வச்சிருக்கணும். கருப்போல மாட்டில் பால் 2 லிட்டர் சேர்த்து வரும். ஆனால் டெஸ்ட்டு கம்மியாக வரும். இது பால் 2 கம்மியாக வரும், கடமைக்கு வச்சுக்கலாம்.
ஆனால் வந்து இது டெஸ்ட் சேர்த்து வரும். இதுதான் நம்மளுக்கு இதுதானே பெட்டராக இருக்கும். கருப்பிள்ளையோட என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து சொல்கிறேன். பண்ணைக்கு கருப்பிள்ளையும் இருக்குது. அதனால தான் ஃபுல்லா செவலையா எடுக்கிறீங்க. ஆமாம், செவலை நம்மள்ட்ட வாங்க, அது கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டும் வராது, வாங்கிட்டு போனால் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்குது. சரிண்ணா, இந்த மாடை பத்தி சொல்லுங்கண்ணே. ஆனால் இந்த மாடு வந்து செவலையில் வெள்ளை கொம்பில் 4 பல்ல நல்லா தலைச்சங்கடியே தான், ஈத்து மாதிரி நல்லா மடிக்கலை, மாடு சைஸ் தான், ஆனால் நல்லா மடிக்கலை, பீச பிடிக்க நல்லா இருக்குது, குணமும் நல்லா இருக்குது, 4 காமும் ஒப்பா இருக்குது. இதுக்கு நம்ம சொல்கிற விலை 57 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண குறைச்சி அனுசரித்து பண்ணிக்கலாம். ஆனால் தலைச்சங்கன்னு 4 பல்னா பால் ஒரு 12 லிட்டர் கறக்கணும் 2 நேரம். சொல்லி சுத்தம் மாட்டில் தப்பு இல்லைண்ணா. கண்ணு போடுறதுக்கு அண்ணா இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளேயே கண்ணு போட்டு சாமி அடவை கடவுத்துல மழை எங்களோட ஜலபி நல்லா கொடுக்குற மாடு, நல்லா பால் பெரிய நல்லா கிடைக்கிற போட்டு நல்லா மரம் நல்லா இருக்கும். உங்களே இருந்துச்சு நல்லா போகணும். மணி அண்ணன் யூடியூப் மூலமாக பார்த்தோங்க. தமிழர் நிலம் யூடியூப் சேனலில் பார்த்தோம். மாடு இங்கே வந்து பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு. அண்ணன் விலையிலையும் கரெக்டாக பண்ணி தராங்க. நம்ம வீட்டு யூஸ்க்காக அண்ணன்ட்ட ஒரு மாடு எடுத்திருக்கு. சரி, நம்ம சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் வீரகனூர் கிராமத்துலேருந்து வரும். விலை தாங்க மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது விலையில நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி மாடு தராங்க. அதனால மணி அண்ணன்ட்ட எடுக்கிறோம். இது வரைக்கும் நேற்று நைட் ஒன்று வாங்கினேன், இன்னைக்கு ஒன்று வாங்கினேன், 2 மாடு வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து வாங்கியிருக்கோம், சடனாக 2 மாடு வாங்கியிருக்கோம். நேற்று நைட் ஒன்று, இன்னைக்கு ஒன்று வாங்கியிருக்கோம். நல்லா இருக்கு, மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு. ஆனால் மொட்டையில் ஒரு சிந்தாமணி பீரியடு, மாட்டில் சைஸ் மாடு அப்படியே பொறிவிட்ட மாதிரி லட்டு மாதிரி நான் இது புறவிலே மொட்டை, சுழி சுத்தம் மாட்டில் தப்பு இல்லை, பீசப்படி நல்லா இருக்கும், நல்லா காம்பளம், ஈத்து மாடு மாதிரி நல்லா காம்பளம், மாட்டில் நல்லா அழகு பிடிச்ச மாடு. இதுக்கு வந்து நம்ம தலைச்சனுக்கு ஒரு 12 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம் கஸ்டமருக்கு. இதுக்கு நம்ம சொல்கிற விலை 58 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண குறைச்சி அனுசரித்து பண்ணிக்கலாம்னா பல்லு வந்து பல்லு படல இல்லைன்னா 2 பல்லாக இருக்கும். நல்லா மடிக்கால், நல்லா காம்பரிசு மாடு, லட்சணமாக சின்ன மாடு, அமைப்பான மாடு. தேவைப்படுற ஸ்க்ரீனுக்கு நம்பர் கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு சொல்கிற விலை 58 ரூபா சொல்கிறோம். அதுலேயும் 1000 ரூபா குறைச்சி பண்ணி. மாட்டில் சின்னதாக இருந்தால் நல்லா அழகு படிச்ச மாடுனா அப்படியே நெத்தி வந்து ஜான் மூஞ்சி அழகா முகக்கலையா. அதாவது இப்போ நம்மளுக்கு மாடு எனக்கு பெரிய சைஸ் நேரம் 10 லிட்டர் 8 லிட்டர் வேணாம், 1 லட்சம் 1 லட்சம் அது மாதிரி அவ்வளோ பட்ஜெட் எனக்கு வேண்டாம், சைஸ் மாடு எனக்கு போதும், வீட்டுக்கு அடக்கமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறோம். இந்த மாடு பெஸ்ட்டாக இருக்கும். அதையோட ஜாதி மாடு 10 கன்று வச்சுக்கலாம். நம்ம பல்லு மேலே என்ன எடுக்கிறோம், இளம்பொருளாக இருக்குது. நம்ம இப்போ கடமுளைச்ச மாடு எடுத்தோம்னா ஒரு 2 கன்று 3 கன்று யூஸ் பண்ணலாம். இது வந்து பின்னியும் 4 கண்ணுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட பிறந்த வளர்ந்த கண்ணுட்டி மாதிரி நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்குது. இளம்பொருளாக இருக்கிறதுனால மாட்டுக்கு எந்த தொந்தரவு, கால்சியம் பிரச்சனை, அந்த மாடு உடம்பு சரியில்லாக இருக்குது, அந்த எந்த பிரச்சனையும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுக்கு